எங்கெல்லாம் சின்ன பையன் தான் போல் இருக்கு. இவன் டம்மி தான் போல் இருக்கு. 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான் உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. விட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வாடா போனா எல்லாரையும் கலாய்க்கிறது. உங்களுக்கு அவருக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு கால்ல விழுன்னு கேட்பான் சார். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னுலாம் சொல்லுவான். சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 செஞ்சுரி செட்ட ஒரு ஆளை ரெஃபரன்ஸ் ஃபேமிலில இருந்து எடுத்திருக்காப்ல. உங்களை மாதிரி சச்சின் டெண்டுல்கர் லெவலுக்கு மாமியார் தான் என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க. அப்ளிகேஷன் எழுதும்போது தான் எனக்கு தெரியும் இவர் யாரோ சின்னவர்னு. அப்போ வந்து எனக்கு சரி சிம்பு ஃபேன் வேற தாண்டி ஒரு ஆனா சிம்புக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வேண்டியதில்ல. எனக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும். நீங்கள் கணவருடைய வயது குறைவாக இருப்பதால என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உங்களுக்குள்ள உண்டு? கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உண்டு? அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்லலாம் வந்து எல்லாருமே அவங்க ஏஜ்னால ரொம்ப யங்கா இருப்பாங்க. ஸோ நான் ஈஸியா வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவேன். என்னடா இப்படி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவேன். தம்பி உன்னதான்டா வாடா. அவரை விட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வாடா போனா எல்லாரையும் கலாய்க்கிறது. உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 2 years. நான் எனக்கு 2 months தான் டிஃபரன்ஸ். 2 months. ஆனா அதுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு கால்ல விழுன்னு கேட்பான் சார். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னுலாம் சொல்லுவான். லவ் மேரேஜ் தாங்க சார். என்ன வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாம வந்தாங்க சார். ஏங்க ப்ரொபோஸ் பண்றப்ப ஐடி கார்டா போட்டு வருவானுங்க? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? ஆனா உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் நான் ஐடி கார்டு போடாமல் போனேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே ஆன பிறகு நீங்க சொல்லி நீ என்னோட சின்ன பையன் சாரி நீ ஏமாத்தி லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொன்னேங்க சார். சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்கள நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். நான் செவனே தானா போயிருந்தேன். சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 செஞ்சுரி செட்ட ஒரு ஆளை ஆகுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. வீட்டுல சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான் உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. இவ்வளவு நுட்பமா நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இல்ல 2 மாசம் பெருசா தெரியாது, யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படிலாம் நான் சொன்னேன். உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. 2 மாசம் உன்னோட சின்ன பையன் ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிலாம் சொல்றாங்க சார். நீ பிடிவாதக்காரன், முடியாதுன்னு சொன்னா ஒத்துக்குவா போற. ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டோம்னா உடனே வந்து நீ தான் வயசுல மூத்தவல்ல, நீயே டிசைட் பண்ணிடு, நீ தான் வந்து குடும்ப தலைவியில நீயே டிசைட் பண்ணிடு. ஒரு டெசிஷன் கூட வந்துட்டு அவர் டிசைட் பண்ணவே மாட்டார். பெரியவங்க சொன்னா சரின்னு கேளு, சரி பண்ணவே மாட்டாரு. நீ பண்ணா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நீ தான் வந்து வயசுல மூத்தவல்ல, நீயே பண்ணிரு. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. சொல்லியே வந்து எத்தனை வயசு மூத்தவங்க நீங்க? 1 year தான். 1 வருஷம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். சோலி முடிச்சு. நீங்களாவது ஐடி கார்டு போட்டீங்களா தம்பி? நக்கல்யா அவனுக்கு. வீட்டில் வந்துட்டு அதே இவங்க சொன்ன மாதிரி அசிங்கமா இல்லையா உனக்கு, அந்த யூஸ்வலாக வர டயலாக் எல்லாம் வந்துச்சு. தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். ஆனால் வந்து என்னன்னா எங்கள் தாத்தாக்கும் அம்மைக்கும் வந்துட்டு எங்கள் அம்மை வந்துட்டு எங்கள் தாத்தாவோட 6 மாதம் பெரியவங்க. ஓ நீ அப்படி வரியா? அதனால நான் அதை ஒரு கீ பாயிண்டா யூஸ் பண்ணிட்டேன். அவங்களே நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, 4 குழந்தைங்களை பெற்றாங்க, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையே திருப்பியும் சொல்லி ஒத்துக்க வச்சுட்டேன். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா, ஒரு இடத்துலயும் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. பாத்துங்க ரெஃபரன்ஸ் ஃபேமிலில இருந்து எடுத்திருக்காப்ல. உங்களை மாதிரி சச்சின் டெண்டுல்கர் லெவலுக்கு போல. அது எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? மூத்த பொண்ணை கட்டிக்கு எப்படி உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? சார் நான் சொல்லவே இல்லை சார். வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லவ் அக்செப்ட் பண்றதே பெருசு சார். இப்பவுமே வந்து எங்க வீட்டுல நாங்க ஷோக்கு வரும் போது வந்துட்டு இல்ல போகாத, இல்லாட்டி வந்து போயிட்டு நிறைய பேர் பேசாம சும்மா உட்காந்துட்டு வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி பேசாம உட்காந்துட்டு வந்துரு. ஆனா நீ என்ன கவனிப்பாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு டீட்டெயிலா கவனிச்சிருக்காங்களே வேறு. அதான் வர்க்கீஸ். எம்எஸ்சி கிளாஸ்மேட்ஸ். நான் எம்ஃபில் கண்டினியூ பண்ணினேன். அவர் வந்து பாம்பேக்கு ஒர்க் போயிட்டாரு. ஆஃப்டர் தட் என்னோட மாமியார் தான் என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னங்க புதுசா இருக்கு? மாமியாருக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். லவ் பண்ணாங்க அவங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா எங்க அப்பா கிட்ட டைரக்டா என்னையே கலந்துக்காம அவரையும் கலந்துக்காம பொண்ணு கேட்டுட்டாங்க. பொண்ணு கேட்டு ஒரு மாதிரி மெஸ் ஆயிடுச்சு வீட்டுல. இவர் பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. என்னோட பர்த்டே வந்தப்ப அவர் என்ன கூப்பிட்டு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு
விருதாச்சலம் கோவிலில் கூப்பிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். நாராயணா பல்லே ஆலியா நீ அது கல்யாணம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? ஆமா ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளிகேஷன் எழுதும்போது தான் எனக்கு தெரியும் இவர் என்னோட சின்னவர்னு. அப்போ வந்து எனக்கு அடுத்த அடி சரியான அடி அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி ஐயோ அடுத்த பிரச்சனையா இப்போதானடா போராடி கல்யாணம் பண்ணேன் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. மறுபடியும் முதல்ல ஸோ அப்புறம் அம்மா கிட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் சொன்னேன், சரி விடு எதையோ பார்த்துட்டோம் இதுவா அடுத்ததையும் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க அம்மா. எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா? சின்ன பையன்றே எனக்கு தெரியாது. லவ் பண்ணி 3 month 4 month வரைக்குமே எனக்கு தெரியாது. அவன் சொல்லவே இல்லை. எப்படின்னா டைலாக்ஸ் சார், நிறைய டைலாக்ஸ் சொல்லுவான். லாஸ்ட்டாக என்ன சொன்னான்னா, நான் வந்து உன்னை விட 2 years சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுவே அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லு சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சிம்பு ஃபேன் வேற வெண்ணை தாண்டி ஒரு டைலாக்லாம் போட்டுடலாம். நானுமே வந்து சிம்பு ஃபேன் சார். ஸோ எனக்குமே ஆனா வந்து சிம்புக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வேண்டியதில்லை. நான் வாழ்க்கடா என்ன வாழ்க்கடா. நீங்க எந்த இயர் பாண்ட் நீங்க? 5 சார் 2005. அப்ப உங்களுக்கு 21 வயசு தானே இப்ப? ஆமா சார். அவங்க அக்காக்கும் எனக்கும் சேம் ஏஜ் சார். அவங்க வந்து PhD படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவன் பண்ற ஆர்கியூமெண்ட்ல அவங்க கல்யாணம் ஆக போகுது. கல்யாணமே ஆக போகுது இப்போ அவங்களுக்கு. இவர் பண்ற ஆர்குமெண்ட் புரியுது. எப்படின்னா எனக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு 21 வயசு தான் ஆகுது. ஆமா 21 வயசு ஆகுது. ரைட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்பதானே 21 வயசு ஆகுது உனக்கு. ஆமா சார், சீக்கிரமா அப்படியே செட்டில் ஆகி அப்படியே கேப்பனே கேட்க மாட்டேனா சொல்லுங்க. நம்ம பட் இவங்க திட்டுவாங்கனே வாங்குறது இல்ல, அது என்னது? அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஆர்சி கார் சார். ஆர்சி கார் ரிமோட் கண்ட்ரோல். நீ பில்லு போட வேண்டியதான். இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்தாம்மா, அவன் சின்ன பையன் தான். ரிமோட் கண்ட்ரோல் காரா? இல்லை சார். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 21 சார். 21 வயசுல நம்ம பையன் சொந்த கார் வாங்குறத பத்தி பேசுறான். வாங்கிட்டான். நீ ரிமோட் கார்ல நிக்கிற. நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் 20ல பண்ணேன் சார். ஐ எம் சாரிடா, உன் ஆசை நியாயம்தான். நான் கூட அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா நியாயமா பேசணுமா இல்லையா? 21. ஐயோ நீ ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்க, உனக்கு வயசாகுதுடா. நீ டக்குன்னு பண்ணிடு. அம்மா உங்களுக்கு வயசாகிறது கூட சார்ண்ணா அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. 1 வருஷம் போயிடுச்சு. சிச்சுவேஷன் சார், அந்த டைம்ல மேரேஜ் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்ற மாதிரி. புரியுது. அவன் ரிமோட் கார் விளையாடிட்டு இருந்த பையனை தான் நீ லவ் பண்ணிருக்க. அது உனக்கு தெரியல அப்ப. அப்ப தெரியல. ஓகே, அப்ப புரியல, இப்ப புரியுது. எங்கெல்லாம் அவனுங்க சின்ன பசங்கன்னு காட்டிடுறானு, எந்த மாதிரியான டெசிஷன்ஸ்ல நல்லது கெட்டதுல எங்கெல்லாம் சின்ன பையன் தான் போல் இருக்கு. இவன் டம்மி தான் போல் இருக்கு சார். அந்த அவெஞ்சர்ஸ் டாய்ஸ் சார் வச்சிருக்காரு, ஒரு 4-5 வச்சிருக்காரு சார். அது கண்டிப்பா 2500 குள்ள இருக்குங்க சார். போகும்போதெல்லாம் அதை கேட்டு வாங்குவாங்க சார். அவன் எனக்கு இப்ப வேணும். அவன் எங்க இருக்கான். அப்புறம் இந்த ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சார். அது எல்லா டைப்பும் வச்சிருக்காங்க சார். இவங்களோட அண்ணா இதை விட டபுள் வச்சிருக்காரு சார். சார் இது இப்போ வாங்க ஆரம்பிக்கல, நானும் அண்ணன் சின்ன வயசுலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால அது இருக்கும் சார், ஒரு 1000 காருக்கு மேலேயே இருக்கும். 1000 கார் நான் எதிர்பார்க்கல. ஆமாங்க சார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எங்கேயாச்சும் நார்மலாக நம்ம வெளில போனோம் அப்படின்னா ஜேசிபிலாம் இருக்கும், பேக் அவுட் ஜேசி, அதெல்லாம் மண் வாரிட்டு இருந்தது அப்படின்னா அது 1 மணி நேரம் கூட நின்று பார்ப்பாங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஸோ அதுக்கப்புறம் ஜேசிபி டாய்ஸ் பார்த்தீங்கன்னா மினியேச்சர்லேருந்து பெருசு வரைக்குமே ஒரு 300-400 இருக்கும். அதை வந்து சேஃபாக ப்ளேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்போ வீட்டில் இடம் இல்லை அப்படின்றதுக்காக வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட தாட்ஸ் வந்து இருக்கும். இவங்க தங்கச்சி பையனுக்காக டாய்ஸ் வாங்கிட்டு வருவார். அந்த டாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அவனுக்காக தான் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக போக பார்த்தா எல்லாமே வந்து இவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் வந்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து சேருவான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவன் கூட அந்த வண்டியில் ஓட்ட மாட்டான். வந்து வாடா நம்ம ஓட்டலாம் அப்படின்னு வந்து உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு சுற்றிட்டு இருப்பான். வீட்டில் வந்து ஒரு ஷோரூமே வைக்கலாம், அந்த அளவுக்கு டாய்ஸ் இருக்கும். என்ன மனுஷன். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? இட்ஸ் நைஸ் நோ. வரட்டா மாமே. வரட்டா.